ஹாய் காலை வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும்னு நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஆ, வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு ஆ, நான் போட்ட பதிவு வந்து பெண்களுக்காக மட்டும் இல்லை, ஓகேங்களா? இந்த சமூக வலைத்தளத்தில், அதாவது யூடியூப்ல வலம் வர எல்லா நபருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த வலைத்தளம் எதுக்காக நம்ம பயன்படுத்தணும்னா, நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துங்க. ஆ, ஏதாவது இதுலேருந்து பயன்படுற விஷயங்கள், உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் இதில் இருந்தால் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஆனால் இந்த வலைத்தளத்தை வச்சு நம்மளோட குடும்பத்தை, நம்மளோட ஆ, நம்மளோட எதிர்காலத்தை எல்லாத்தையும் சீரழிக்கிற ஒரு இடமா இந்த தளத்தை மாற்றாதீங்க, ஓகேங்களா? இப்போ நம்மளோட யூடியூப்ல நடந்துக்கிட்டு இருக்கிற சில பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, புரியுதுங்களா? இவங்க ஒரு 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 குரூப்பு இன்னொரு குரூப்பை அழிக்கணும், இன்னொரு குரூப்பு இன்னொரு குரூப் அழிக்கணும், எல்லாம் வந்து கும்பல் சேர்ந்துக்கிறாங்க, ஓகேங்களா? எல்லாரும் ஒரு கேங் ஆயிக்கிறாங்க, ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஒரு கேங்கில் வந்து இன் ஏ கேங், வெஸ் பி கேங், அப்படி அப்படி ஓகேங்களா? உங்களை அழிச்சு நாங்கள் வாழ்கிறோமா, எங்களை அழிச்சு நீங்கள் வாழ்கிறீங்களா அப்படின்ட்டு இப்படி தான் போகுது, ஓகேங்களா? இது நம்ம கலாச்சாரமா சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம வரோமா, யூடியூப்க்கு வரோமா, நல்ல விஷயத்த சம்பாதிக்கிறோமா, நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கிறோமா, பணம் பணம் சம்பாதிக்க முடியுதா, ஓகே, லெட்ஸ் கேரி ஆன், ஓகேங்களா? அதை விட்டுட்டு இவங்க குடியை கெடுக்கலாமா, அவங்க குடியை கெடுக்கலாமா, இதுக்குன்னே சில கூட்டங்கள் வந்து இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு உங்களெல்லாம் வந்து எந்த லைவையும் போய் பார்க்க வேணாம், எந்த சேனலையும் போய் பார்க்க வேணாம், எல்லா எல்லா சேனலும் போய் ஏமாத்துக்கிறவங்கன்னு நான் சொல்ல கிடையாது, ஓகேங்களா? உங்களால் சூஸ் பண்ண முடியும் எது நல்ல சேனல், எது கெட்ட சேனல், எந்த சேனலுக்கு போனால் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும், எந்த சேனலுக்கு போனால் நம்ம சந்தோஷம் கிடைக்கும், ஒரு ஒரு மன நிம்மதி கிடைக்கும், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பிஸியாக வேலையிலேருந்து வருவோம், அந்த டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற முடியும் அப்படின்னா எந்த லைவுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும் மக்களே. நீங்கள் வியூவர்ஸான நீங்கள் டிசைட் பண்ணணும், ஓகேங்களா? ஏன்னா இந்த சமூக வலைத்தளத்தில் நிறைய நிறைய பேட் விஷயங்கள் நடக்குது, ஓகேங்களா? ஸ்பெஷலி இப்போ வந்து நிறைய இப்போ வந்து ஒருத்தவங்கள கெடுத்து ஒருத்தவங்கள வாழணுன்னு தான் இங்கே இருக்காங்க, ஓகேங்களா? யாருமே வந்து அவங்களும் வாழ்ந்துட்டு போட்டும், நம்மளும் வாழ்வோம் அப்படின்னு நினைக்கவே மாட்றாங்க. ஒருத்தவங்கள கெடுத்து ஒருத்தவங்க வாழணுன்னு தான் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க மக்களே. நான் உண்மையாக சொல்கிறேன். யாராக இருந்தாலும் நேர்மையாக வந்து பேசுங்க, உண்மையை பேசுங்க, பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்லி ஒருத்தவங்களோட குடிய கெடுக்காதீங்க, நம்ப வச்சு கழுத்த அறுக்காதீங்க, ஓகேங்களா? இதெல்லாம் செய்யாதீங்க மக்களே. ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே அது வந்து பிற்காலத்தில் உங்களோட குடும்பத்தை தான் பாதிக்கும், ஓகேங்களா? மற்றவங்கள யாரையும் பாதிக்காது, உங்களோட குடும்பத்தை தான் பாதிக்கும். நீங்கள் யாருக்கு என்ன கேடு விளைவிச்சாலும் அந்த கேடு உங்கள் குடும்பத்தை தான் வந்து சேரும், உங்கள் குடும்பத்தை தான் வந்து தாக்கும். அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்கணுன்ட்டு இந்த யூடியூப்க்கு வராதீங்க, ஓகேங்களா? யூடியூப்க்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல விஷயத்த ஷேர் பண்ணணும், மக்களுக்கு நல்ல விஷயத்த கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா வாங்க, இல்லைன்னா இந்த யூடியூப்க்கு வராதீங்க, ஓகேங்களா? இந்த யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய ஒரு மோட்டிவோடு இங்கே வராங்க, புரியுதுங்களா? அந்த மோட்டிவ் அவங்களுக்கு வந்து ஒன்று வந்து ஒருத்தவங்களோட குடியை கெடுக்கிறதுக்குனே வராங்க, ஓகேங்களா? நல்ல போர்வையை போத்திக்கிட்டு ஏற்கனவே இவங்கெல்லாம் வந்து கெட்ட விஷயத்த பேசி தான் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது, அது அந்த பேர் டேமேஜ் ஆன பிற்பாடு அந்த ஐடியை மாற்றிக்கிட்டு இன்னொரு ஐடியில் வந்து நம்மளெல்லாம் ஏமாத்துறாங்க, ஓகேங்களா? கேட்டால் நான் இப்போ தான் யூடியூப்க்கு வந்தேன், எனக்கு இதை பற்றிலாம் தெரியவே தெரியாது, பழைய கதையெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் இப்போது நம்ம தோண்டி தோண்டி எடுக்கும் போது ஒவ்வொருத்தவங்களோட ஐடென்டிட்டி, ஓகேங்களா? இந்த யூடியூப்பில் வராங்க பார்த்தீங்களா,
கொமெண்டர்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ கொமெண்டர்ஸாக இங்கே வராங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரகமாக இருக்காங்க. ஏற்கனவே இந்த யூடியூப்பில் வந்து குப்பை கொட்டினவங்கள தான் இப்போ வந்து வேற ஒரு ஐடியில் வந்து நல்ல மாதிரியா வந்து நான் அப்படிலாம் தப்பு பண்ணாதவ, நான் ரொம்ப நல்லவ, எனக்கு யூடியூப் பற்றியே என்னன்னே தெரியாது, இதில் கை வைக்க தெரியாது, அதை தட்ட தெரியாது, இதை தட்ட தெரியாது அப்படின்னு வரவங்க, நடிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு வரவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஓகேங்களா மக்களே? ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. அந்த ஏமாந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, தயவு செஞ்சு எல்லாத்தையும் முன்னுக்கு பிறன் செக் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் ஃபோன் காலில் பேசாதீங்க. தயவு செஞ்சு பேசாதீங்க. யாராக இருக்கட்டும். இப்போ நாங்களாம் யூடியூபர்னால் என்னென்னோ ஒரு வகையில் சமாளித்து போயிடுவோம். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் ஒரு கமெண்டராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியாதது. புரியுதுங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யாராக இருந்தாலும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஃபோன் காலில் வந்து யாருக்கிட்டேயும் இந்த வலைத்தளத்தில் பேசாதீங்க. அதை வச்சு நிறையா பேர் நிறையா கண்டென்ட் எடுப்பாங்க. இப்போ நாங்களாம் வந்து ஒரு விஷயத்த வந்து சேஃப்டிக்காக சில விஷயங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? இந்த விஷயத்தை ஏன் நாங்கள் செஞ்சுருக்கோம் தெரியுங்களா? நாளை பின்னைக்கு நாங்கள் எதுலேயும் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஏன்னா இந்த இந்த வலைத்தளம் அப்படி. ஓகேங்களா? ஒருத்தவங்களை நல்லவங்களாக காட்டும், அப்புறம் வந்து ஒருத்தவங்களை நல்லவங்களை கெட்டவங்களாகவும் காட்டும். ஓகேங்களா? அதனால் நம்ம என்றைக்குமே அலர்ட்டாக இருக்கணும். கமெண்டர்ஸ் ஆகிய நீங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கிறது தெரியாது. ஓகேங்களா? எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அதை வந்து நாங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு உங்கள்கிட்ட சொன்னோமாக்கா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஓகேங்களா? நீங்கள் அப்புறம் சீக்கிரம் கீழ்ப்பாக்கத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களோட கஷ்டம் எங்களோட போகட்டும். நீங்கள் இங்கே யூடியூப்க்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு வாங்க. டைம் பாஸ்க்கு மட்டும்தான் நான் இந்த யூடியூப்க்கு வரேன். மற்றபடி இவங்க கூட பேசி இவங்களோட உறவை நான் சம்பாரிச்சுக்கணும், இவங்க கூட பேசி இவங்க கூட உறவு சம்பாரிச்சுக்கணும் அப்படி இல்லை. இங்கே வரவங்க நிறைய பேர் நிறைய விதமாக இருக்காங்க. ஓகேங்களா? நான் விட்டா நம்ம வீட்டுக்குள்ளேயே பூந்து நம்ம குடியே கெடுத்துட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அதனால எல்லாரும் அலர்ட்டாக இருங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க. நல்லவங்கன்ற போர்வையை இன்றைக்கி நீங்கள் நல்லவங்கன்னு நினைக்கிறவங்க நாளைக்கு அவங்க தான் சரியான நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சுட்டு போகிறவங்களா இருப்பாங்க. புரியுதுங்களா? அது வந்து இந்த யூடியூப்பில் நிறைய நடக்குது. யாரையும் நம்பாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. வரீங்களா எல்லாம் எதுக்குன்னு நீங்கள் இந்த சேனலுக்கு போகணும், அந்த சேனலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. எல்லா சேனலுக்கும் போங்க, எட்டேருந்தே பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றுமே தப்பு கிடையாது. ஆனால் அந்த சில பல நபர் கூட கனெக்ஷன் வச்சுக்காதீங்க. பை ஃபோன் பை பர்சனலாக கனெக்ஷன் வச்சுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். இதை நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். தயவு செஞ்சு யாருமே என்ன மாதிரி போய் எதுலேயுமே மாட்டிக்காதீங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு இருங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக உங்கள் லைவை லீட் பண்ணுங்கள். நானும் இதுக்கு மேலே என் லைவில் என்னோடய சேனலில் யாரை பற்றியுமே பேச போகிறது கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதனால் எந்த ஒரு சாக்கடைகளோ எது என் லைவில் வந்துட்டு போயிருக்கோ யாரை பற்றியுமே நானும் பேசாமல் என் வழியில் போகலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? எனக்கு தெரியுது இந்த ட்விஸ்ட்லாம் எங்கே வருதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் யார் என்ன கணக்கு போட்டாலும் என்ன அசைக்க முடியாது. ஸோ மக்களே, என்ன மாதிரி நீங்களும் அலர்ட்டாக ஆயிக்கோங்க அப்படின்னு தான் நான் இந்த பதிவை இன்றைக்கி ஸ்பெஷலாக உங்கள் எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன். ஓகேங்களா? என்ன நடந்தாலும் சரி, உங்களோட நேர்மையிலிருந்தும் உங்களோட வாழ்க்கை முறையிலிருந்தும் உங்களோட நீங்கள் வாழ்ந்த கலாச்சாரத்திலிருந்தும் உங்களோட டிக்னிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுலேருந்தும் நீங்கள் மாறவே மாறாதீங்க. உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு
குறிக்கோள் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் இப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதை விட்டு கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாதீங்க மக்களே. இங்கே நிறைய கழுகுகள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளை எப்போன்னு கொத்திட்டு போகிறதுக்கு. ஸோ பி அலர்ட் மக்களே. ஸோ ஹாப்பி மார்னிங் அண்ட் தென் என்ஜாய் யோர் டே. ஹாப்பியாக இருங்க. நான் சொன்னதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எல்லாரும் அலர்ட்டாக எல்லா லைவுக்கும் போகிறீங்களா? அலர்ட்டாக போங்க. அலர்ட்டாக கமெண்ட்ஸ் போடுங்க. அலர்ட்டாக எல்லாத்துக்கிட்டையும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு கவனம் தேவை. கவனம் சிதறினால் நிறைய நஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கலாம். இதே யூடியூப்னால. ஓகேங்களா மக்களே? ஸோ பி அலர்ட். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.